பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து லீகல் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர ஒரு பெருமையான விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கும். 2017 வந்து ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் அமைதியான முறையில் நடந்துட்டு இருக்கு. அது வந்து உலக அளவில் வந்து அந்த போராட்டம் வந்து அமெரிக்காவிலோ யுனைடெட் கிங்டம்லையோ நம்ம பார்த்தாலும் அங்கேயும் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ் சங்கங்கள் வந்து அதுக்கான அவங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனாக இல்லை இருந்தால் நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் ஒரு 150 பேர் சின்னமாக திகழப்படும் ஒரு அட்டாமியம்னு ஒரு மானுமெண்ட் அதற்கு முன்னாடி போயிட்டு நின்று ஒரு 150 பேர் வந்து ஒரு ரொம்ப அமைதியான முறையில் வந்து எங்களோட ஆதரவை வந்து இதை ஏற்கருவதற்கான ஆதரவை வந்து நாங்கள் தெரிவித்தோம். அது வந்து நாளடைவில் வந்து ஒரு 4 நாள் அப்புறம் தினமலர் இதெல்லாம் கூட கவர் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர நாங்கள் என்னெல்லாம் பண்ணி எங்களால் முடிஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி இருந்தாலும் எங்களால் முடிஞ்சது கஜா புயல் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது இங்கே தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். கோவிட் காலகட்டத்திலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து முடிஞ்ச உதவி உணவு கொஞ்சமாக பொருள் உதவி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து ஸோ ஒரு சங்கமாக இப்போ நாங்கள் ஒரு கடந்த 2-3 வருஷமாக வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நாளுக்கு நாள் எங்கள் உறுப்பினர்களும் வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து மேலும் வளமான தமிழ் கலாச்சாரம் வெளியில் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் வம்சாவளி குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ப்போம் அப்படின்றது சொல்லி வாய்ப்பளித்ததுக்கும் நன்றி. உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களை வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கோவிட் நேரத்தில் வந்து இப்போ சென்னையில் இருந்த மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த மக்களுக்கு வந்து அங்கே ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாக வந்து நாங்கள் உணவுலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பணத்தை வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். சென்னை மட்டும் இல்லை, ஒரு கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலையும் வந்து அங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு வந்து உணவுலாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எங்கள் கான்டாக்ட்ஸ் மூலியமாக கேட்டு அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்சது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொருட்களும் உணவும் அளவெடுத்து வாங்கி கோவிட் டைமில் வெளியில் போக மக்களால் வெளியில் போய் சாப்பாடு அன்றாட சாப்பாடு வழி இல்லாமல் இருந்த மக்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அவங்க சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபண்டு கொடுத்து அவங்க போய் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது வந்து ஒரு பெருமைக்காக இல்லாட்டினாலும் என் கடமையாக பார்த்து தான் இதை வந்து செஞ்சோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சைட்லேருந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னா கிளியர் விஷயம். வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேட்க வேண்டியதான் கேளுப்பா. மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நேரம் நம்ம நீங்களாம் பேசலாம், பேசலாம் பேசலாம், பெண்கள் நல்லா பேசலாம். நீங்கள் தமிழ் வகுப்புகளில் கேட்காம மற்றது கேட்குறீங்க. கரெக்டாக இங்கே இருக்கிற மக்கள்
இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் பள்ளிக்கு போகும்போது என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். இன்னொன்று வந்து டச் பள்ளிகள். அதாவது பெல்ஜியம் வந்து 2 பிரிவாக இருக்குது, 3 பிரிவாக இருக்குது சொல்லப்போனால். பிரசல்ஸ் பிரிவு, இன்னொரு ஃப்ரெஞ்ச் பிரிவு, இன்னொரு வந்து டச் பிரிவு. இப்போ நீங்கள் பிரசல்ஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் பள்ளிகளாக இருக்கும், டச் பள்ளிகளாக இருக்கும். நீங்கள் வசிக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் பிரிவில் இருக்கீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். டச் பிரிவில் வாசிக்கிறீங்கன்னா டச் பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் டச் பிரிவில் வாசிக்கும் போது டச் பள்ளிகளை மட்டும்தான் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும்போது இங்கே எப்படின்னா 2.5 வயதுலேருந்து குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போகலாம். ஆனால் அது வந்து அவசியம் கிடையாது. 6 வயதுக்கு மேலே இருந்து தான் அவசியம், முதல் வகுப்பில் இருந்து தான் அவசியம். ஸோ 2.5 வயதுலேருந்து அவங்க 6 வயது வரைக்கும் கிண்டர் கார்டனுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க. எப்போ இவங்க ஊர் மொழியில் அந்த ஏபிசிடிலாம் சொல்லி தருவாங்கன்னா முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கு அப்புறம் தான் வந்து எழுதவே சொல்லி தருவாங்க. அது வரைக்கும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து எல்கேஜி யூகேஜி இப்போல்லாம் ரொம்ப எக்ஸசிவாக ஏபிசிடிலாம் சொல்லி தர முறையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி படிப்பதற்கு வந்து நம்ம முறைப்படி ரொம்ப அதிகமான சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட பாடங்கள்லாம் கூட இருக்காது. மேலே தான் ஓரளவுக்கு அடுத்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது வரைக்கும் வந்து குழந்தைகள் வந்து ஜாலியாக போயிட்டு தான் வருவாங்க. புதன்கிழமைனா இங்கே ஹாஃப் டே தான். காலையில் 8:45 to 3:30 மணி வரைக்கும் தான். தமிழ் மொழியை வந்து இலக்கியம் இலக்கணம் அந்த மாதிரி தான் கற்று தர்றாங்களா? இல்லை அதுக்கு வந்து தேர்ந்த ஆசிரியர்கள்லாம் அங்கே நீங்கள்? ஆமாம். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் கொலாபரேட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பிஹெச்டி டீச்சர்ஸ் தான் எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற பிஹெச்டி டீச்சர்ஸ் வந்து இவங்க டிபிஏ மூலயமா கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து மற்ற தமிழ் சங்கங்கள் இணையங்கள்லாம் இருக்காங்களோ அந்த சங்கங்கள் மூலியமா நடக்கிற தமிழ் வகுப்புகளுக்கு அவங்க தான் ஆசிரியர்களாக இலக்கியம் பற்றி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படை நிலையில குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல ஆயில தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இலக்கியமும் போனாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போனாங்க. இலக்கியம் லெவல்லாம் இருக்கு. அந்த கோர்ஸ் கரிக்குலம்ல பார்த்தாலே அடிப்படை நிலை, அப்புறம் அகரம் இகரம் உகரம் அப்படின்ற பிரிவுகள் எல்லாம் இருக்கு. உங்க நிலைக்கு ஏற்றபடி அட்வான்ஸ் லெவலும் சொல்லித்தரும், இலக்கியமும் சொல்லித்தரும். அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய அந்த தமிழ் மொழிக்கு தமிழாசிரியர்களை இல்லை தமிழ் அந்த படிக்கிற அந்த பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்க? நம்ம அந்த கவர்மெண்ட் வளர்க்குறாங்களா இல்லை எப்படி என்ன பண்ணுறாங்க? இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓகே, இந்த கவர்மெண்ட்டுக்கு பெல்ஜியம் தமிழ் சங்கம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குன்றது தெரியும். ஆனால் அந்த அமைப்பு வந்து இந்த தமிழ் கல்வியை வந்து சொல்லித்தராங்களா அப்படின்னு அவங்க தெரியணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போதைக்கு வந்து ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் சொல்லித்தரோன்ற நிலை வந்து வரல. ஏன்னா நாங்கள் இது வந்து ஒரு அமைப்பு மூலமா நாங்களே தான் பண்ணுறோம். பிற்காலத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து சரி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், எங்கள் சமூகத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இல்லை அவங்க வந்து மற்ற கலாச்சாரத்தெல்லாம் வரவேற்கிறாங்கன்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு பிரிவு இருந்து அதுக்கு யாராவது ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் ஆஃப் மாதிரி இருந்தாங்கன்னா அடுத்த நிலைக்கு வந்து அதை எடுத்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம், தமிழ் வந்து சொல்லித்தரோம் அப்படின்றது வந்து பெல்ஜியம் அரசுக்கோ அரசு சார்ந்த மற்ற அமைப்புக்கோ வந்து தெரியாது. நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இப்போ வந்து தமிழர்களோட ஸ்ட்ரென்த்ன்றது பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் வந்து மேபி 150 ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி சொல்லலாம். அந்த பாப்புலேஷன் இன்னும் வந்து ஒரு கணிசமான ஒரு என்ன சொல்றது
தமிழர்களுக்குரிய ஒரு மக்கள் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அதனாலேயே நம்ம தமிழ் சங்கம் மூலமா நம்ம எவ்வளவு பேர் அந்த தமிழ் சங்கம்ன்ற ஆர்கனைசேஷன் கீழே நிறைய பேரை கொண்டு வருவோம். அப்பதான் வந்து அதுக்குரிய ஒரு முக்கியத்துவம் கிடைச்சு நம்மளும் போய் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் கிட்ட பேசணும். இப்போதைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுனால பெல்ஜியம் தமிழ் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு, அதுல இதெல்லாம் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இப்பதான் 2 வருஷம் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நாளுன்னு சொல்ல மாட்டேன், சில வருடங்கள் ஆகும். நிறைய மெம்பர்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய பேர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து அப்படி இத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் மக்கள்கிட்ட இது வந்து பெல்ஜியம் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் வராது, இது வந்து யூரோப்பியன் யூனியன் கிட்டையும் போனீங்கன்னா நம்ம யூரோப்பியன் யூனியன்றது வந்து இந்தியா மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். ஒவ்வொரு நாடுமே வந்து நம்ம ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் மாதிரி. ஸோ அவங்ககிட்டயே இது வந்து இப்போ கனடாவில் வந்து தமிழ் மொழிக்குன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பெல்ஜியம்ல கொண்டு வரணும்னா இன்னும் பல வருடங்கள் ஆகும். அதெல்லாம் தான் எங்களோட குறிக்கோள், எதிர்கால குறிக்கோள் கூட சொல்லலாம். எப்படி இதை வந்து அந்த நாட்டு பிள்ளைங்களை வந்து நீங்க எப்படி சார் இந்த தமிழ் மொழியை வந்து அவங்களுக்கு அந்த ஆர்வத்தோட அவங்க எப்படி இந்த அந்த ஸ்கூலுக்கு வர வைக்கிறீங்க? அதாவது நம்ம குழந்தைகளை பத்தி சொல்றீங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்ம தமிழர்கள், அதனால வந்து தமிழ் மொழி நம்மளுக்கே தெரியும், அவங்களுக்கு நம்ம கத்து தருவோம். இது அந்த நாட்டு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அந்த தமிழ் மொழி ஆர்வம் வரலாம்ல. இப்போ ஒரே ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கும் பொழுது அந்த ஆர்வம் வரலாம்ல. இப்போ அவங்க நீங்க வந்து தமிழ் மொழி அவங்க வந்திருக்காங்களா, அப்படி அந்த பிள்ளைங்க அந்த நாட்டு பிள்ளைங்க தமிழ் மொழி படிக்கிறதுக்கு வர்றாங்களா, இல்லை அவங்களை நீங்க எப்படி வரவழைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து இந்த நாட்டு பிள்ளைகள் வந்து வரல. ஏன்னா நாங்க வந்து இப்போதைக்கு எங்களோட இந்த காலகட்டத்துக்கான குறிக்கோள் என்னன்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்லித்தரணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு இவங்கள மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் வந்து சில வருடங்கள் ஆகும். இப்போ வந்து ஒரு 20 வகுப்புகள் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஓரளவுக்கு பெரிய லெவல்ல தெரியும். இப்போ நாங்க பண்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பண்றோம். ஏன்னா டிவியை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஎஸ்டி டீச்சர்ஸை இந்த மாதிரி கூகுள் மீட்ல ஆன்லைன்ல தான் எங்களுக்கு வந்து தமிழ் சொல்லித்தராங்க, தமிழ் பிள்ளைங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக எதுவும் கிளாஸஸ்லாம் இல்லை. அதனாலதான் இப்போ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டிவியை வந்து டீச்சர் ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மக்களே வந்து தமிழ் ஆர்வம் கொண்ட மக்கள் வந்து இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் எடுத்த பிறகு இங்கே வந்து நாங்கள் ஒரு பள்ளிக்கு போயோ இல்லை வந்து வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஹால் மாதிரி எங்கேயாவது பண்ணி அங்கே வந்து பிள்ளைகளை வரவேற்கும் போது இந்த நாட்டு பிள்ளைகளையும் வந்து அப்போ வரவேற்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட முழு கவனம் வந்து அடுத்த நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி சொல்லித்தரதுன்றதுல தான் இப்போதைக்கு. நீங்க கேட்குற கேள்வி வந்து இன்னும் பல வருடங்கள் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்ல திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாங்க அந்த லெவலுக்கு. ஏன்னா அவங்கலாம் வந்து 3ஆவது தலைமுறையா இருக்காங்க எல்லாருமே. இப்ப பெல்ஜியமை பொறுத்தவரை முதல் தலைமுறை நாங்க எங்களுக்கு அடுத்ததான் இப்ப அடுத்த எங்க பசங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கு அடுத்து போறதுக்குள்ள எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகும். ஏன்னா இங்க நம்ம சொல்ற மாதிரி ஆல்ரெடி இவங்க பிரெஞ்சு டச்சுன்றத தவிர நம்ம இந்தியர்களே வந்து ஒவ்வொரு மாநிலத்துல இருந்துமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலயே நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப ஜெர்மனில இருந்து இங்க வந்து வேலை பார்க்குறாங்க, ருமேனியால இருந்து இருக்காங்க, உக்ரைன்ல இது மாதிரி பல நாட்டு மக்களும் இங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டைல்யூட் ஆகுது. இதை நம்ம அதை சொல்ற மாதிரி அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கணும்னா இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா வந்து ஒரு கவர்மெண்ட் மூலமா இது பண்ணும்போது அப்ப இது என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இன்னும் அந்த லெவலுக்கு வந்து ஆர்கனைசேஷன் போல, ஆனா அதை நோக்கிதான் எங்களோட பயணம்.
நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களும் வேணும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச், டச் வந்து இவங்களோட மொழி. இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய அரபிக் மொழி மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரபிக் கிளாஸஸ்லாம் இங்கே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே இருக்கும். சில வெப்சைட்ஸ்லாம் அரபிக்லேயே வந்து டிரான்ஸ்லேட் ஆகும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரன்ஸ் வந்து இந்த அரபிக் மொழி பேசுகிறவங்க இருக்கிறதுனால வந்து ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ் மக்களும் ரொம்ப அதிக அளவில் வரும்போது இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்கு சில வருடங்கள் ஆகும். மிக அருமையான கலந்துரையாடல். மாணவர்களே, நல்லா பார்த்துருக்கீங்க. நாங்கள் வகுப்பறையில் மட்டுமல்ல, அறிவுபூர்வமான கேள்விகளை நாம் அயலகத்தாரிடம் கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் சிந்திக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த சிந்தனைக்கு வரணும். கேள்வி நீங்கள் கேட்கணும். உங்கள் சார்பாக தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் அமைதியாக உட்காந்துருப்போம். பார்த்தீங்களா, அவங்க சொன்ன செய்தி தொண்டு உள்ளம், தமிழனுக்கே உரிய உள்ளம், தொண்டு உள்ளம். கஜா புயல் எங்கேயோ இருக்கிறது, அங்கிருந்து பெல்ஜியத்திலிருந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் சொல்லுவார், இமயத்தில் ஒருவன் இருமினானாம், குமரியில் உள்ளவன் மறந்து கொண்டு ஓடினானாம். ஒருவருக்கு வந்ததானே மற்றொன்று என்று கேட்பார். அது மாதிரி எங்கு என்ன துன்பங்கள் ஏற்பட்டால் தான் ஆளாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். தமிழர்களுக்கு ஒரு துயர் என்றால் ஓடி சென்று உதவக்கூடிய இயக்கமாக தமிழ் சங்கம் இருக்கிறது, பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. நம்முடைய மாணவ செல்வங்களே, நான் ஏற்கனவே கூறியது கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையே நமக்காக இங்கு வந்திருக்கிறார். ஒரு சில மகிழ்ச்சிகள் வாழ்த்துவார். நம்முடைய முதல்வர் பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகம் பண்ணிருக்கீங்க. கடுமையான உழைப்பாளி. ஏன்னா இங்கே கல்லூரி இருக்கக்கூடிய எல்லாரும் உழைப்பாளிகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். கேப்டன், ஒரு கப்பல் சிறந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நல்ல கேப்டன் வேணும். ஒரு உண்மையிலே நமக்கு கேப்டன். காரணம், என்சிசியில் கேப்டனாக இருந்து கொண்டு மாணவர்களுக்கு நன்றாக ட்ரில் எடுத்து ஆசிரியரை நெறிப்படுத்தக்கூடியவர். அதே நேரத்தில் சூரியனை போன்று சுழன்று வரக்கூடிய ஸ்ரீனிவாசன் ஐயா, அவர் இந்த மல்டி டைமென்ஷன் பாருங்கள், வெர்சைட்டல் கேரக்டர் பாருங்கள். அந்த மாதிரி கனிவாக இருக்கிற நேரத்தில் கனிவாகவும், துணிவாக இருக்கிற நேரத்தில் துணிவாகவும், பணிவாக இருக்கிற நேரத்தில் பணிவாகவும் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கிறார். இந்த மாதிரி சொன்னேன், பெல்ஜியம் தமிழ் சங்கத்தோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு பேசலாம் என்ற நல்லா பண்ணுங்கயா. மாணவ சமூகத்திற்கு என்னென்ன வகையில் நன்மைகள் ஏற்பட நல்லா செய்யுங்க. மிக குறைந்த காலம் நமக்கு அருமையான இது வந்து நம்முடைய கல்லூரியுடைய டிஜிட்டல் போர்டு. இப்போ நீங்கள் நாங்கள் பார்க்குறப்பே அந்த டிஜிட்டல் போர்டு ஒரு முறை வரைந்துட்டோம்னா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் கூட நமக்கு ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி போர்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் லேபில் எங்களுக்கு என்று அனுமதி கொடுத்து தமிழுக்காக அருந்தொண்டு செய்யக்கூடியவர் அவருக்கு ஒருவருக்கு இனிய சங்கத்தில் நம்மை வாழ்ந்தவர்கள் அனுபவம். கணேஷ் சார் அண்ட் தினேஷ் சார், முதல்ல அவங்க இருவருக்கும் வந்து பெரிய வணக்கம் சார். ஏன்னா கேட்ட உடனே எங்களுடைய கல்லூரி மாணவர்களோட கலந்துரையாடலுக்கு கொண்டமைக்கு முதற்கண் நன்றி சார். இது ஒரு அருமையான தருணம். எங்கிருந்தாலும் தமிழ் வந்து மங்காத ஒளியுடன் இருக்கும் என்பதற்கு இந்த தருணம் ஒரு உதாரணம். எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் மொழியால் நாம் எப்பொழுதும் ஒன்று கூட முடியும் என்பதற்கு தமிழ் மொழி மட்டுமே ஒரு சான்று. எத்தனையோ மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, உங்களுக்கே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். இவ்வளவோ நாடுகளில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க, உக்ரைன்லேருந்து வந்திருக்காங்க, எவ்வளவோ நாடுகள்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மொழிப்பற்று இருக்கா, அல்லது அந்த நாட்டு மொழியை கற்றுக்கிட்டு மாறிடுறாங்க. இதெல்லாம் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகளில் வந்து தமிழர்கள் இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இல்லாமல் ஐரோப்பா கண்டத்தில் எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் தமிழர்கள் அனைவரும் எல்லா காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம் அமைத்து அந்தந்த நாடுகளில் தங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அடுத்து எதிர்காலத்தில் வருகின்ற மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழை சொல்லித்தர்றாங்க. இது ஒரு சிறந்த பண்பு, தமிழர்களுக்கே உரியதானது. அதனால் அந்த ஒரு ஒரு அருமையான ஒரு பணியை வந்து நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு இந்த முத்தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து
பெல்ஜியம் தமிழ் சங்கத்திற்கு நான் தலைவணங்குறேன். சௌராஷ்டிரா கல்லூரி வந்து உங்களை பெருமையாக பார்க்குது சார். பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பொன்னாடை போட்டுறது, மரியாதை செலுத்துறது இதெல்லாம் செய்வோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் டிஜிட்டலாக இருக்கிறனால நான் வந்து உங்களை வணங்கி எங்களுடைய மரியாதையை வந்து உங்களுக்கு செலுத்துகிறேன். எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வேந்திரன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான மாணவர்கள். பொதுவாகவே இந்த மதுரை மண்ணில் சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அறிவாற்றல் உள்ள மாணவர்கள். அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். இப்போ நம்ம தமிழாசிரியர் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சார்ந்த வகுப்புகள், இலக்கியங்கள், கட்டுரை போட்டிகள், இதை தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பல்வேறு போட்டிகளை நடத்துது பல காரணத்திற்காக. அந்த எல்லா போட்டிகள்லையும் நம்மளுடைய மாணவர்கள் வந்து பங்கேற்று பரிசு வாங்கியிருக்காங்க. தமிழ் சார்ந்த போட்டிகளில் வந்து பங்கேற்று பரிசு வாங்குவதில் எங்களுடைய கல்லூரி வந்து ஒரு முக்கியமான கல்லூரியாக மதுரை மாநகரில் இருக்கின்றது என்பதை தங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு மாணவர்கள் தான் அவங்களுடைய முன்னெடுப்பு, அவங்களுடைய ஈடுபாடு, அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், பாராட்டுறேன் சார். இது போன்ற நிகழ்வு வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ஆசை சார். இது ஒரு முதல் முன்னெடுப்பு. ஆனால் தொடர்ந்து வந்து நம்ம ஒரு டைப்பில் இருக்கணும். நம்ம தொடர்ந்து வந்து இதுக்கான பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய தமிழ் சங்கம் மூலமாக அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அது சேரணும். அவங்களும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணும். ஒரு கல்லூரியில் இன்னைக்கு தமிழ் சார்ந்த பாடம் எப்படி இருக்குது, தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குது, ஒரு மாணவர்களுக்கு ஒரு செமினார் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறோம்னா எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் தெரியணும். ஒருவேளை அந்த குழந்தைகள் இங்கே நடக்கிற நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம எதிர்காலத்தில் வந்து பெல்ஜியம் தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா கல்லூரியும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இணைந்து செயலாற்றணும்னு இந்த தருணத்தில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சார். அதை நீங்கள் ஒரு எங்களுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணி கொடுங்க சார். எங்களுடைய தமிழ் துறை வந்து உங்களோட சேர்ந்து பணியாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே இருக்கிற மாணவர்களும் இங்கேயும் தமிழ் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். பொதுவாகவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மொழியில் பேசும்போது கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம். நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஆல்வேஸ் யூ ஆர் டாக்கிங் இன் இங்கிலீஷ், வீணோ அது ஒரு காமன் லாங்குவேஜ், அதனால் அதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஜாப். But at the same time, when we are returning back to home and talking in our mother tongue, நம்ம வந்து நம்மளுடைய மொழியில் பேசும்போது அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பா வாங்க அப்படின்னு குழந்தைங்க கூப்பிடும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு கிடைச்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு மருந்தாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம மொழி வந்து ஒரு அருமையான மொழி, அது எல்லாமே கொடுக்குது சார், எல்லா விஷயத்தையும் கொடுக்குது. இப்போ ஒரு சிறந்த மொழியாக இருக்குது. இந்த மொழி வந்து என்றைக்குமே வந்து ஒரு அணையா விளக்காக இருக்கும், யாருமே அணைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தொன்மையான மொழி. மொழியை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நம்ம மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு இருக்குது. தமிழ் மொழி ஏன் இவ்வளோ வருடங்கள் வந்து தலை தூங்கி நிற்குது அப்படின்னா, நம்ம மொழியில் வந்து ஒரு உணர்வு இருக்குது. எந்த வார்த்தை தமிழில் நீங்கள் உச்சரித்தாலும் அது வந்து உணர்வோடு இருக்கும், அது வந்து நம்ம மனதில் கலந்து இருக்கும். நீங்கள் எந்த வார்த்தையை வேணால் சொல்லி பார்க்கலாம். இப்போ உணவுன்னு சொன்னால் கூட வந்து உணவு அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே வந்து உணர்வோட அந்த உணவுடைய டேஸ்ட்டும் ஏதோ ஒரு உணவு பற்றி நமக்கு ஒரு மைண்டில் தோணும். அப்போ உணர்வோட கலந்த ஒரு மொழி. அது மட்டும் இல்லாமல் இசையோட கலந்த மொழி. நீங்கள் தமிழ் மொழியை பேசும்போதே பார்த்தீங்கன்னா அதோட டிப்தாங்ஸ் வந்து நம்மளை அப்படியே நல்லா கொண்டு போகும் சார். நீங்கள் பேசும்போது ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்கன்னா அவங்க பேசும் பொழுதே அந்த மொழி வந்து நம்மளை ஈர்க்குது சார். அதனால தான் தமிழ்நாட்டில் நிறைய அறிஞர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மனதில் இருக்காங்க. பாரதியார் பேசும் பொழுது அவருடைய எழுச்சி நமக்கு புரிஞ்சதுக்கு காரணம் அவர் தமிழில் பேசினாங்க. அவர் சமகாலத்தில் இருந்த எத்தனையோ கவிஞர்கள் வந்து பெரிய அளவில் போற்றப்படலை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களே அவங்களை இப்போ நினைக்கல. ஆனால் எந்த காலத்துலேயும் பேசினாலும் மொழியை பற்றி பேசினா, பாரதியை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்னா அவர் தமிழில் பேசி கவிதைகளை சொன்னாங்க.
ஏன்னா அந்த இசையோட கலந்த மொழி. பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசையாக தான் இருக்கும். அதனால அது இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது சார். ஸோ இப்படி ஒரு அருமையான மொழி, அந்த மொழி இருக்கிற இடத்துல நம்ம பிறந்திருக்கோம், அந்த மொழியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மொழி சம்பந்தப்பட்ட ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு எங்கள் கல்லூரியில் நடக்குது. அதுவும் பெல்ஜியம் தமிழ் சங்கத்தோட நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மிக மிக பெருமையாக நினைக்கிறேன் சார். இந்த பணி மீண்டும் தொடரணும், நம்ம இணைந்து பல வேலைகளை செய்யணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சௌராஷ்டிரா கல்லூரியின் சார்பாக சௌராஷ்டிரா கல்லூரியின் தாளாளர் மரியாதைக்குரிய செயலர் திரு TR குமரேஷ் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்னென்னலாம் வேணும் அதெல்லாம் செய்யுங்க, அதுதான் அவங்களுடைய ஆசை. அவங்களுடைய மோட்டிவேஷன்னால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A கிரேட் கல்லூரியாக மாறி இருக்கோம். கிட்டத்தட்ட 3 சைக்கிளில் வந்து நாங்கள்